தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 5வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். 25வது நாள், 5வது மாதம், 2025 வருஷத்தில் கர்த்தருடைய நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு ஆதாரமாக உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் அடையாளத்தை வைக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து உம்முடைய பரிசுத்தமான பரலோகத்தின் வார்த்தைகளை தியானிக்க கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே பரிசுத்தாவே எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் மத்தியில் உம்முடைய தயவுள்ள சித்தத்தை பலமாய் ஆழமாய் பூரணமாய் நிறைவேற்றி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 430 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுக்கு விலாசம் இல்லாமல், அவர்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க அடிமையாக செங்கலறுத்து கொண்டிருந்தாங்க. அவங்க தங்களுடைய பாடுகளிலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட உடனே அவர்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு இடத்தை, நிரந்தரமான ஒரு விலாசத்தை ஏற்படுத்தும்படியாக பரலோக தேவன் சித்தம் கொண்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை நடத்த சித்தம் கொண்டார். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஸ்தலத்தை நிரந்தரமாக கொடுத்து அவர்களுக்கு நிரந்தரமான விலாசத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவே தேவன் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த விரும்பினார். அந்த அடையாளம் தான் பரிசுத்த ஓய்வு நாள். கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு, அந்த ஐக்கியம், உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது கர்த்தருக்குரிய நாள். இந்த கர்த்தருடைய நாளிலே தேவனை ஆராதிப்பதும் அவரோடு இணைந்திருப்பதும் முக்கியமான வேலையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவே நம்முடைய அடையாளம். இது மட்டுமல்லாது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சில அடையாளங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அடையாளமான செய்தி. முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், அவரை ஆராதிப்பது தான் நமக்கு கொடுத்த முதல் அடையாளம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பது தான் நமக்கு மிகப்பெரிய முக்கியமான, நிரந்தரமான, யாரும் நம்மை விட்டு எடுக்க முடியாத ஒரு அடையாளம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆராதனை என்பது நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைகிறதான ஒரு நேரம். ஆராதனை என்பது கர்த்தருக்கு சுகந்த தூபம் இடுகிறதான ஒரு நேரம். நாம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாகி பரிசுத்தமான உதடுகளிலிருந்து பிறக்கிற ஆராதனை கர்த்தர் சுகந்த தூபமாக முகர்ந்து நம்மேல் உள்ள சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நோவாவும் அவனுடைய குடும்பமும் சுத்தமான சகல பறவைகளையும் மிருகங்களையும் பிரித்தெடுத்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்த போது அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? இருதயத்தில் சொன்னது, இனிமேல் நான் பூமியை சபிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நம்மேல் உள்ள சாபம் நீங்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை பரிசுத்த ஆராதனையாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த அடையாளத்தை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஆராதிக்க வேண்டும். தேவனோடு ஆராதிப்பது அவரோடு பழகுவதற்கு அடையாளம், அவரோடு இணைவதற்கு அடையாளம். யோபின் சரித்திரத்தில் நாம் வாசிக்கும் போது, யோபின் சரித்திரம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கும் போது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, ஆனால் கர்த்தரோடு பழகுவதற்கு நேரம் இல்லை. தேவனை ஆராதிப்பதை அவர்கள் முக்கியத்துவமாக கொடுப்பதில்லை. நமக்காக வேறு யாராவது ஜெபிக்கட்டும், அவர்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து விடலாம், அதன் வழியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று தப்பு கணக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஆராதித்தால் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆராதிக்கும்படி அவர்களை நடத்தினார். அவர்கள் ஆராதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், அதன் வழியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆராதனை என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம். நாம் ஆராதனை நாளிலே வேலையை நாம் ஒழிக்க வேண்டும். வேலையை நாம் ஒழித்து விட்டு, வேலையை முடக்கிவிட்டு, வேலையை நிறுத்திவிட்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்.
ஒழிக்க வேண்டியதை ஒழிக்காமல் நாம் முறையான ஆராதனை கர்த்தருக்கு செலுத்த முடியாது. 1 கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். இப்போது நான் புருஷனான பொழுது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலத்தில் பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஒழிக்க வேண்டியதை ஒழிக்காம கர்த்தருக்கு முக்கியமான ஆராதனை, முழுமையான ஆராதனை, நம்முடைய அடையாளமாகிய ஆராதனை செலுத்த முடியாது. யோபுவின் சரித்திரத்தில் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே வாசிக்கும் போது யோபுவை குறித்து ஆண்டு சொல்லி, இப்பொழுதும் கூட நீ புருஷனை போல உன்னை இடை கட்டிக்கொள் அப்படி என்று சொன்னால், அதுவரைக்கும் அவர் குழந்தையை போல பேசியிருக்கிறார், ஆலோசனையை அபத்தமாக்கி பேசியிருக்கிறார். அதைதான் இந்த இடத்துல ஆண்டவர் பதிவு செய்கிறார். நீ உன்னை புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் இப்பொழுது உன்னை கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான கால வேளையில நாம் கர்த்தரோடு பழகுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒழிக்க வேண்டியவைகளை நாம் ஒழிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்குரிய முக்கியமான ஆராதனை. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த ஆராதனைக்கு நாம் பரிசுத்தத்தோடு வரும்பொழுது நிச்சயமாக அது கர்த்தருக்கு சுகந்த தூபமாக இருக்கும். அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். சாபம் நம்மை விட்டு ஒழியும், ஆசீர்வாதம் நம்மை மேல் இறங்கும். முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அடையாளம் அவரை ஆராதிப்பது. இரண்டாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், எருசலேமின் அருவருப்புக்காக கண்ணீர் விட்டு அழுகிற மனிதரின் நெற்றியிலே அடையாளம் போடு என்கிறார். இரண்டாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், அக்கிரமத்துக்காக, பாவத்திற்காக, எருசலேமின் அருவருப்புக்காக கண்ணீர் விட்டு அழ வேண்டியதான முக்கியமான அடையாளத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கண்ணீரின் ஜெபம் ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம். கண்ணீரோடு நாம் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம மீது ஒரு அடையாளத்தை போடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறவன் என்பதை அவனுடைய நெற்றியை பார்த்து நாம் கண்டுபிடித்து விடலாம், அவனுடைய முகத்தை பார்த்து கண்டுபிடித்து விடலாம். ஜெப பிரசனம் இறங்கி இருப்பதை நாம் கவனிக்கும் போது நிச்சயமாக ஒரு ஜெபிக்கிற மனுஷன் என்பதை ஆவியில் நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த காலவெளியில கர்த்தர் நம்ம மேல் போடுகிற முக்கியமான ஒரு அடையாளம் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறார். அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபத்தை அங்கே உள்ள போதகர் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவன் புரிந்து கொண்டால் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். நிந்தனையை கர்த்தர் நீக்கினார். அவருடைய வாழ்க்கையில ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணினார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில சாமுவேலை கொடுத்து அவருடைய தலையை நிமிர செய்தார். பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை நிமிர செய்யும். உங்களுடைய சாபத்தை நீக்கி, உங்கள் மேலே உள்ள இழிவான பெயரை நீக்கி, இந்த உலகம் உங்கள் மேலே வைத்திருக்கிற அவமானத்தை நீக்கி, அவப்பெயரை நீக்கி உங்களை புகழ்ச்சிக்கு நேராக வழிநடத்தும். அண்ணாவுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. இந்த கால வேளையிலே கண்ணீரின் ஜெபத்தை நாம் கர்த்தருக்கு காணிக்கையாக்குவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இதுவே நம்முடைய அடையாளம். ஜெபத்துக்கு முக்கியமான அடையாளமாக திகழ்கிற தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் 6:10 வாசிக்கும் பொழுது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பும் தானியேல் தன்னுடைய மேலறைகளை போய் ஜெபித்து கொண்டே இருந்தார். தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் அவர் ஜெபித்தார். அவருடைய ஜெபம் தேசத்தின் சட்டத்தை பொய்யாக்கி போட்டது. தானியேலின் ஜெபம் சத்துருக்களுடைய வாயை கட்டினது. தானியேலின் ஜெபம் பரலோக தேவனுடைய உதவியை கொண்டு வந்தது. தானியேலுடைய ஜெபம் அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றியது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே ஜெபமே நமது அடையாளம், ஜெபமே நமது ஜெயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமாக ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தலையை உயரப்பண்ணும். நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கையெழுத்தை குலைத்து போடும், பிசாசின் திட்டங்களை அதமாக்கி போடும். நாம் அங்கே இங்கே சட்ட திட்டங்களை, இந்த உலகத்தின் உபாய தந்திரங்களை அலைந்து தேட வேண்டியதில்லை. நமக்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. நமக்கு பரலோகம் கை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. பரலோக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, பரலோக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஜெபம் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஜெபமே நம்முடைய முக்கியமான சட்டமாக இருக்கிறது. ஜெபத்தை நாம் ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது. ஜெபத்தை நாம் ஒரு நாளும் ஜெபிக்காமல் இருந்து விடக்கூடாது. நிச்சயமாக ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொண்டு வரும். முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் ஆராதனை. அவருக்கு ஆராதனை செய்வது நம்முடைய அடையாளம்.
இரண்டாவது, கண்ணீரின் ஜெபம் நம்முடைய அடையாளம். மூன்றாவதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், மத்தேயு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, இதுவே உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அந்த இம்மானுவேல் என்பதற்கு மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிக்கும் போது, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மூன்றாவது முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய அடையாளம். நாம் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நிற்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு அடையாளம். யாரோடு கர்த்தர் இருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த இடத்துல மரியாள்கிட்ட இம்மானுவேல் உன் இடத்துல பிறக்க போறாரு அப்படின்னு தேவதூதன் சொன்ன உடனே மரியாளுடைய பதில் என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருடைய வார்த்தை என் மேல் பலிக்கட்டும், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்த மரியாளுடைய வாழ்க்கையில இம்மானுவேலர் அவருடைய வயிற்றிலே பிறந்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மானுவேல் நம்ம கூடவே இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில கூடவே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கும், கர்த்தர் நம்மோடு இருப்பார். இரண்டாவது, மரியாள் சொன்ன வார்த்தை என்ன? வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற, வசனம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, வசனம் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார், நம்மோடு கூட இம்மானுவேலர் பயணிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியாக இம்மானுவேலர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு காரியம், நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், யோசேப்பு நீதிமானா இருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலும் இம்மானுவேலர் பிறந்தார். இம்மானுவேலர் யோசேப்போட கூட இருந்தார். அதனால இரவில கனவிலே அவனுக்கு தோன்றி அவனுடைய ரகசியமான எண்ணத்தை கர்த்தர் நிறைவேறாதபடி ஆண்டவர் தடுத்தார். நீதிமானாகிய யோசேப்பு என்ன செய்தார்? நீதிமானுடைய குவாலிட்டி என்ன? நீதிமானுடைய தரம் என்ன? ஆண்டவர் இலவசமாக கிருபையினாலே உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நாம் எப்படி நீதிமானுக்குரிய தகுதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் கவனித்து பார்க்க வேண்டும். யோசேப்பு நீதிமானா இருந்ததுனாலே மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். நீதிமான் என்பவன் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். வாய்ப்பு கிடைத்தாலும் அவன் அவமானப்படுத்துவதை அவன் நிறைவேற்ற மாட்டான். பிரியமானவர்களே, நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நம்மை அவமானப்படுத்தினவர்களை நாம் அவமானப்படுத்துவதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமானோடு கர்த்தர் கூட இருக்கிறார். நீதிமானோடு இம்மானுவேலர் கூட பயணிப்பார். ஆண்டவருக்கு அடிமையாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது இயேசு இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். நீதிமானாக இருக்கும்போது நிச்சயமாக இம்மானுவேலர் நம்மோடு கூட பயணிப்பார். தேவன் நம்மோடு இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். கடைசியாக முக்கியமான ஒரு அடையாளத்தை நாம் கவனித்து நாம் ஜெபிக்கலாம். இயேசுவை விடாமல் பின்பற்றுவது நம்முடைய அடையாளம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவனானால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அனுதினமும் நான் கர்த்தருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை அனுதினம் பின்பற்றுவதுதான் கர்த்தர் கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு அடையாளம். 3.5 வருஷம் இயேசுவோடு பயணித்த சீஷர்கள் இயேசுவின் மரணத்துக்கு பின்பு அவரை விட்டு ஓடி போனார்கள், பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். மீண்டும் இயேசு அவர்களை தேடி போய் அவர்களை எருசலேமில் காத்திருக்க செய்து அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். பரிசுத்த ஆவி என்பது நம்ம மேல் கொடுக்கப்பட்ட மிகப்பெரியதான ஒரு முத்திரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தின்படி, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற முடியாது. நாம் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனேயே பரிசுத்த ஆவியின் மேல் இறங்கிவிட்டார். ஏனென்று சொன்னால் அவருடைய ஊழியம் 3.5 வருஷம் தான். உடனடியாக அடுத்தடுத்த காரியம் நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விட நமக்கு அதிகமான ஆயுசு நாட்களை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நாம் அபிஷேகத்துக்காக காத்திருப்பதோடு நின்று விடாமல் நாம் உடனடியாக அபிஷேகத்துக்காக ஆண்டோட போராடி ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபையினாலே 2 வருஷம் கழித்து கர்த்தரை அபிஷேகித்தார்.
ஞானஸ்தானம் எடுத்து 2 வருஷமாக அந்த அபிஷேகத்துக்காக உபவாசித்து ஜெபித்து காத்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் ஒரு நாள் கிருபையாக ஒரு உபவாச கூட்டத்தில் என்னை அபிஷேகித்தார். அதுவும் கர்த்தருடைய தாசன் ஒருவர். இவரை கொண்டா நம்மை அபிஷேகிக்க போறார் என்று அவரை நான் அற்பமாக நினைத்தேன். ஆனாலும் அவரை கொண்டே கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். நாம் யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது என்ற ஒரு பாடத்தை அந்த நாளில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நாமும் கூட கர்த்தர் நோக்கி காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பார். அந்த அபிஷேகம் தான் தொடர்ந்து நாம் இயேசுவை பின்பற்ற அது நமக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கடைசி அடையாளம் இயேசுவை விடாமல் பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய அடையாளம். இந்த 4 அடையாளத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது அவரை ஆராதிப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். 2வது அடையாளம் கண்ணீரின் ஜெபம் நம்முடைய அடையாளம். 3வது முக்கியமான அடையாளம் இம்மானுவேலர் நம்மோடு பயணிப்பது, நம்மோடு கூட இருப்பது நம்முடைய அடையாளம். கடைசியாக நாம் இயேசுவோடு இருப்பது, இயேசுவை விடாமல் பின்பற்றி செல்வது நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இந்த அடையாளங்கள் நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாக ராஜா வருவார். இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற நீதியோடும் நியாயத்தோடும் ஆளுகை செய்ய போகிற ராஜா, பரலோக ராஜா வரப்போகிறார். அவர் நிச்சயமாக நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வார். அவருடைய ராஜ்யம் போய் சேர நம்முடைய அடையாளங்களை காத்துக்கொள்ள பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய அடையாளத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அடையாளங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அடையாளங்களை காத்து கொண்டவர்களாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, உம்மை நினைத்து நாங்கள் துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் நம் மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடியின் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.